ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபின்ச்சஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பஜ்ஜீஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஆனால் ஃபின்ச்சஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ரீடிங் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபின்ச்சஸில் ஜாவா ஃபின்ச்சஸ்மே ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸுமே வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து நம்ம ஃபின்ச்சஸ்க்கு ப்ரீடிங் செட்டப்புக்கு கொடுத்துருக்கோம். நம்ம மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஃபின்ச்சஸ் வந்து ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நான் 3 பேர் எடுத்து 3க்கு 2 கேஜில் விட்டுட்டு அவங்க யார் யார் பேர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கேஜஸில் போட்டுடலான்னு தான் பார்த்தேன். என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நான் போட்டது எல்லாமே ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஸோ மேல்ஸில் வந்து நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ நம்ம பேராக உட்கார மாதிரி பிரிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்து பெயிண்ட் பாக்ஸுமே கொடுத்துருந்தோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெயிண்ட் பாக்ஸில் எக்லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டோம். மொத்தமாக 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்லே பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க ஒரு பாக்ஸாக போய் செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஃபஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எனக்கு 5x லே பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 தான் நமக்கு தெரியுது. பட் நான் செக் பண்ணும்போது மொத்தமாக 5x இருந்தாங்க. அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க லெக்ஸ் லே பண்ணி ஒரு 7 days ஆகிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க எல்லாமே கேட்ச் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேட் பார்த்துருவோம். இப்போ வாங்க செகண்ட் பேர் போய் பார்க்கலாம். செகண்ட் பேர் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை எக் வச்சுருக்காங்கன்னா, டோட்டலாக வந்து நமக்கு 4x வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான். எதனால் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபின்ச்சஸ் ப்ரீட் பண்ணுறேன். அதுவும் காலனியில் விட்டுருக்கேன். ரிசல்ட் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க தேர்ட் பேர் போய் பார்த்துருவோம். இப்போ தேர்ட் பேர் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 5x வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர் என்னென்னா, நம்ம ஒயிட் பின்ச்சஸ், இது ஒயிட் பின்ச்சஸோட ப்ரீடிங் இது அப்டேட் இது. ஸோ ஒயிட் பின்ச்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கில் இருக்காங்க. இப்போ வாங்க நான் காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக நம்ம இதில் ஜீப்ரா தான் கொடுத்ததும். இந்த ஒரு பேர் மட்டும் நம்ம ஒயிட் பேரோட எக்ஸ் அது எல்லாமே 5x வச்சுருந்தாங்க. இவங்க தான் இந்த 5x வச்ச பேர் அவங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ் பேரோட அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ் பேர் என்னென்னா, நம்ம ஒரு ஜம்போ பேர் ஒன்று எடுத்துருந்தோம். ஸோ ஜம்போ பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு அண்டு ஒரு ஃபான் எடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறீங்களா, இவங்க தான் ஜம்போஸ் பேரு. ஸோ இவங்களுக்கு நம்ம நெஸ்டிங் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் பெயிண்ட் பாக்ஸும் கொடுத்துட்டோம். ஸோ நெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க. ஆனால் இன்னும் எக் எதுவும் லே பண்ணலை. இப்போ இவங்க நெஸ்டிங் கட்டியிருக்காங்க. வாங்க நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நெஸ்டிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா, தென்னை நார் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். தென்னை நார் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு நெஸ்டிங் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் எக்ஸ் எதுவும் லே பண்ணலை. இவங்க எக்ஸ் லே பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பார்ப்போம். இவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜம்போ ஃபின்ச்சஸில் சைஸ் வந்து நல்லாவே வரும். நான் ஒயிட் ஒன்று அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பான் ஒன்று கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இவங்ககிட்டேருந்து என்ன அப்டேட் வருதுன்னு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஜாவா ஃபின்ச்சஸ் அப்டேட் பார்த்துருவோம். ஜாவாவில் மொத்தமாக நான் 2 பேர் எடுத்திருந்தேன். ஜாவாவில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கரெக்டாக மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே டஃப்பு. ஸோ 2 பேர் எடுத்து நான் 3க்கு 2 கேஜில் தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு 2 பார்ட் கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 months கிட்ட ஆகிட்டாங்க. ஸோ பார்ட் கொடுத்ததுனால நெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, நம்மளால் கரெக்டாக பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2 பேர்லேருந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வருதா, இல்லை எதனா வந்து நம்மளுக்கு மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து மாறி இருக்கா என்னன்ட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் இவங்ககிட்ட வர ரிசல்ட்டை பார்க்கணும். இப்போ வாங்க ஒரு பார்ட்டாக செக் பண்ணிடலாம். பாட்டில் நெஸ்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் தான் கொடுத்துருந்தேன். 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இதுக்கப்புறம் எக் லே பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபின்ச்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸோட அப்டேட்டுமே வந்திருக்கு. பஜ்ஜீஸ் எல்லாமே எக் லே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6x கிட்ட வச்சுட்டாங்க. எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா 5 to 6x ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.